அனைவருக்கும் கியூட்டி டேஸ்டி சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஹோம்மேட் கேக் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஓவன் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் யூஸ் பண்ணாமல் தான் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேக் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கேக்குக்கு க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த கப்பில் 3/4 கப் அளவு சர்க்கரை, 1/4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீம் மில்காக பார்த்துக்கோங்க. பால் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பில் வைக்கல. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இப்போ நமக்கு நல்லாவே க்ரீம் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாக்ஸுக்கு இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸுக்கு மாற்றின பிறகு இது ஃபுல்லாகவே ஆற வச்சிடலாம். அதே மாதிரி மேலே வந்து லைட்டாக மூடி வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க ஃபுல்லாக ஆற வரைக்கும். அது ஆறுறதுக்குள்ளே மேலே கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ரூபி சாக்லேட் மில்கி பார் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லாத்தையும் பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 சாக்லேட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட வந்து நீங்கள் கரைச்சி விட்டுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நார்மலாக அடுப்பில் வச்சுட்டு கரைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் பிரித்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கோங்க. லோவில் வச்சுட்டு இது ஃபுல்லாக வந்து கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாக்லேட் வந்து கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிட்டு இது ஃபுல்லாக வந்து ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். நம்ம எப்போ கேக் டெக்கரேட் பண்ணுறோமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3/4 கப் அளவு கீ எடுத்து வச்சுருக்கேன். கீ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த கீயை நான் வந்து ஸ்பூனில் வந்து சுரண்டிட்டு இதில் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி சுரண்டிட்டு எடுத்து போட்டோம்னா நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கீ பார்த்தீங்கன்னா நான் வந்து எருமைப்பாலிலிருந்து தயார் பண்ண கீனால ஒயிட் கலரில் இருக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டால்டன் கூட நினைப்பீங்க. இது வந்து கீ தான். அதே மாதிரி நம்ம மாட்டுப்பாலை ரெடி பண்ணோம்னா கீ வந்து எல்லோ கலரில் இருக்கும். இது ஒரு சிலருக்கு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வந்து கீ வந்து கிடைக்கும் நல்லா சாஃப்டாக. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டு ஆற வச்சுருக்கிறத வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கலாம். நாம் பார்த்தீங்கன்னா விப்பிங் க்ரீமில் இது யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாரி டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நாளைக்கு வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கே வந்து கேக்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. கீயோட பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். என்னடா பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரியே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 3/4 கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா அதே கப்பில் 1/2 கப் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கேக் செய்கிறதுக்கான பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு தட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து மாவு அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவு மைதா மாவை நான் சளிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சுகர் மெஷர்மெண்ட் பண்ண கப்பில் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சளிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். மைதா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ண பிறகு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/2 கப் அளவு ரவை ஆட் பண்ணிக்கலாம். ரவை பார்த்தீங்கன்னா முழு ரவை அப்படியே தான் ஆட் பண்ணுறேன், மிக்சியிலாம் அரைக்கல. ஆட் பண்ண பிறகு பார்த்தோம்னா இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கேக் பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த 3/4 கப்பில் வந்து 1/4 கப் அளவு தான் தேவைப்பட்டுச்சு.
இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரவையினால பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் ஊறி நல்லா ஆயிரும். கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கேக் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈனோ பாக்கெட் எடுத்திருக்கேன். ஈனோவில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு ஃப்ளேவருக்கு பதிலாக லெமன் ஃப்ளேவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தோம்னா ஒரு பாக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். இது ஒரு பாக்கெட் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு தனியாக வச்சுருங்க. கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து அடியில் மணல் கொட்டியிருக்கேன். நீங்கள் மணலுக்கு பதிலாக உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ண பிறகு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் மாவுடைய பதம். இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ண பிறகு இதை வந்து நம்ம கேக் டின்னில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டைம் தட்டிட்டு மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம். அதனுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மேலே நம்ம ரெடி பண்ண கேக் இதை வந்து வச்சுருங்க. வச்ச பிறகு இது மேலே மூடிடுங்க. எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு மூடின பிறகு அது மேலே வெயிட்டுக்காக ஒரு கல் வச்சுக்கோங்க. வச்ச பிறகு ஃப்ளேம் வந்து ஃபுல் லோவில் வச்சுட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கேக் ரெடி ஆயிடுச்சு இல்லைன்னு செக் பண்ணலாம். நான் வந்து உங்களையே 1 ஹவர் அப்புறம் வந்து செக் பண்ண சொன்னேன். செக் பண்ணிவிட்டு கேக் வேகலைன்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆச்சு. என்ன கேக் ரெடி பண்ண 2 மணி நேரமா அப்படின்னு பார்க்காதீங்க. கேக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் லோவில் தான் வச்சு சமைக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா பாத்திரத்துக்கு எந்த டேமேஜ் ஆகாது. அதேமாதிரி கேக்கும் பார்த்தீங்கன்னா தீஞ்சு வராது. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த மாதிரி தீயாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் இந்தளவுக்கு ரெடியான பிறகு நீங்கள் வந்து ஃபுல்லாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து டவல் யூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்குது. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆறின பிறகு எடுத்துக்கோங்க பொறுமையாக. பார்த்தீங்கன்னா தெரியும் கேக் எந்த டேமேஜும் ஆகலை. சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. அந்த ஃபஸ்ட் லேயர் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிசல் விட்டுருச்சு. அதை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். கேக் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. உள்ள பாத்திரத்துலையும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டலை. சூப்பராக வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம அந்த லேயர் மட்டும் கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் லேயர் மட்டும் கட் பண்ணிட்டேன். இப்போ மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா 2 லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீட் வந்து ஆறின பிறகு கட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேக் க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கேக்லாம் ரெடி பண்ணி வரதுக்குள்ளே ஒரு 5 ஹவர்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. அதனால் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நல்லா விட்டுருங்க. உங்களுக்கு சப்போஸ் சீக்கிரமாக வேணும்னா கூட நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம். டக்குன்னு எடுத்துகிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு க்ரீம் மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கேக்கில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கினுடைய ஃபஸ்ட் லேயர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. கேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லைட்டாக சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிரும். அது ஆறின பிறகு இது மேலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் கேக் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் க்ரீமை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு கேக் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன் ரெடி பண்ணிவிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கேக்லாம் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேற்று நைட்டே வந்து டெக்கரேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்னிங் வந்து கேக் வெட்டுறதுனால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கேக் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ண க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேலே வந்து மில்கி பார் சாக்லேட்டை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மில்கி பார் சாக்லேட் யூஸ் பண்ணிட்டு ஒரு லிக்விட் மாதிரி ரெடி பண்ணோம். அந்த லிக்விட் பார்த்தீங்கன்னா பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி விட்டுருக்கேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டிக் வேணும்னாலும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. கேக் கட் பண்ணியாச்சு. கேக் வந்து கட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. கேக் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மில்கி பார் சாக்லேட் வந்து டெக்கரேஷனுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மேலே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி. நீங்கள் அதுக்கு பதிலாக கூட நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே இந்த லிக்விட் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.